அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பசலைக்கீரை பனீர் மசாலா பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். பசலைக்கீரை 2 கட்டு, பனீர் 200 கிராம், தக்காளி 3, வெங்காயம் 2, முந்திரி 8, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, ஜீரகம் 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, தயிர் 2 ஸ்பூனு, உலர்ந்த வெந்தயக்கீரை 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, ஆயில், எலுமிச்சம்பழம், தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போது நம்ம சட்டியில் தண்ணியை கொஞ்சம் வச்சு கொதிக்க வச்சுட்டு பசலைக்கீரையை நல்லா கழுவி கொஞ்சமாக வேக வச்சுக்கிறோம். கொஞ்சம் அதை வேக வச்சுட்டு நம்ம அதையே வடிகட்டி எடுக்கணும். பசலைக்கீரையை கொஞ்சம் ஒரு அளவுக்கு வேக வச்சா போது, ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. பாருங்கள், இப்போது அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு மிக்சியில் 2 பச்சை மிளகாயும் அந்த 8 முந்திரியும் அந்த வடிகட்டினது கொஞ்சம் சூடாக கம்மியாகிருக்கும் போதே அந்த பசலைக்கீரையும் எடுத்து போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், இந்த 3ம் போட்டால் போதும், வேறு எதுவுமே இல்லை. நம்ம இந்த பசலைக்கீரைக்கு முதல்ல அரைக்கிறது. அப்புறம் கடாயை வச்சு அளவாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக காஞ்ச உடனே 2 கிராம்பு போடுங்க. கிராம்பு போட்டுட்டு 2 ஏலக்காய், ஒரு சின்ன அளவு பட்டை, அது கொஞ்சம் நல்லா ஒரு பொரிஞ்சு வரணும். எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்குங்க. பாருங்கள், நல்லா பொரியுதோ. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் நல்லா பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அந்த வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்குங்க. பாருங்கள், நான் எவ்வளோ கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், இது 3ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி பெருசாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பொடி பொடியாக அரிஞ்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்குனாதாங்க டேஸ்ட் இருக்கும். பச்சையாக விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறி போயிடும். கொஞ்சம் நல்லா வதங்க வரைக்கும் வதக்கிட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும், போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி எடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் ஆற விட்டு அதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நிறையா இல்லை, எண்ணெய் தேவையில்லை. இதுவும் பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெயில் நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்லை. எடுத்த உடனேயே எண்ணெய் காஞ்ச உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி விழுது, அந்த விழுதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம்மில் தான் வைக்கணும். நீங்கள் ஃப்ளேம் அதிகம் பண்ணக்கூடாது. சிம்லேயே வச்சு பண்ணும்போது தான் கொஞ்சம் அந்த டேஸ்ட் வரும். பாருங்கள், நான் வேறு எதுவுமே போடல. அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சது போட்டு நல்லா ஒரு சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பசலைக்கீரையை எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதையும் அந்த பேஸ்ட்டையும் போட்டு 2 நல்லா மிக்ஸ் ஆகணும். இது எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்கிற அவசியம் இல்லை, இது நல்லா மிக்ஸ் ஆகணும். பசலைக்கீரைங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. கேன்சர் செல்ஸ் எல்லாம் வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அனிமிக்காக இருக்கிறவங்க கூட அவங்களுக்கும் நல்ல ஒரு இதை கொடுக்குது. நல்லா சாப்பிட்லாம். பால் சுரக்கணுங்கிறதுக்காகவும் குழந்தைய பெற்றுக்கிட்டவங்களும் சாப்பிட்றது. உப்பு தேவையான அளவு போடுங்க. எடுத்தோன்னே நிறைய போடாதீங்க. அளவாக உப்பு போட்டு கிளறுங்க.
பசலைக்கீரையில் இன்னும் வைட்டமின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. வைட்டமின் கே இருக்குது, ஜிங்க் இருக்குது. இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு அனிமிக் இல்லாமல் தடுக்குது. வாரத்தில் 2 நாள் 3 நாள் சேர்த்துலாம். நான் அதனால தான் நம்ம ஒரு சிம்பிளாக பண்ணி பார்க்கலாம். நார்த் இண்டியன் டிஷ்ஷுங்கிறாங்க, நம்ம ஏன் பசலைக்கீரையை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கக்கூடாதுங்கிறக்காக நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பன்னீர் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறையாலாம் போடலை. நம்மளுக்கு மெயின் பசலைக்கீரையை வேறு ஏதாவது விகிதத்தில் நம்ம சேர்த்திக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வகையில் சேர்த்திக்கலான்னு ஒரு யோசனை வந்துச்சு. பன்னீருங்கிறது நிறைய காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. நம்ம ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 200 கிராம் வாங்கிட்டு அதில் பாதியை தான் நான் யூஸ் பண்ணேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்பூன் தயிரை அது கூட ஆட் பண்ணுங்கள். இது ஒரு க்ரீம் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம தேவையில்லை க்ரீமே யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, தயிரே போதும். அப்படி இல்லை அந்த க்ரீம் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க, பால் ஆடையிலேருந்து தயாரிக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா பால் ஆடை எடுத்து கொஞ்சம் மேலே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் தேவையில்லைங்காட்டிக்கு நம்மளுக்கு முக்கியம் பசலைக்கீரையில் ஏதாவது ஒரு டிஷ் செய்யணுங்கிறது தான், சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் செஞ்சேன். இது ஒரு 3 பேருக்கு சாப்பிட்லாம். 3 பேர் சப்பாத்திக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு நீங்கள் அதிகமாக வேணுன்னா அதிகமாக போட்டுக்கலாம். பாருங்கள், பன்னீர் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், நிறையா யூஸ் பண்ணல. இது சிம்பிளான ரெசிபி, இவ்வளோ தான். பாருங்கள், பன்னீர் போட்டு நீங்கள் பன்னீரெல்லாம் வேறெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சும்மா கட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா போகுது. அதை போட்டு நெய்யில் வறுக்கணும், ஃப்ரை பண்ணணும், அதெல்லாம் எந்த அவசியம் இல்லை. கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம், வேறு எதுவுமே இல்லை. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் சுகர் கூட வேணுன்னா கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணலாம். நான் சுகரெல்லாம் ஆட் பண்ணல, ஏன்னா சுகர் பேஷண்ட்டு சாப்பிடும்போது நம்ம எதுக்கு சுகர் ஆட் பண்ணணும்னு நான் இது பண்ணல. பாருங்கள், அந்த வெந்தயக்கீரை காய வச்சது இருக்குது இல்லைங்களா, அதை போடுறேன். அது போய் மெனக்கெட்டு கடையிலெல்லாம் தேடி வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. வெய்ய காலத்தில் வெந்தயக்கீரையை வாங்கி நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா போகுது. நம்ம இந்த மாதிரி நார்த் இண்டியன் டிஷ் செய்யும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் லைட்டாக லெமன் மட்டும் புழிஞ்சுட்டோம்னா போதும். லெமனும் நிறையாலாம் போடாதீங்க, சும்மா ஒரு 1/4 மூடி எடுத்துகிட்டு ஒரு 4 சொட்டு 5 சொட்டு அவ்வளோதான். பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான். நீங்கள் இது கூட சுகர் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் அது டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.